ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஹலோ, கவனிங்க. இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறக்க பண்ணின முதல் வருத்தம் என்னன்னு நான் நம்புறேன்னா, தன்னை குழியில போடும்போது காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் அநேகம் நாள் அவனுடைய மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை தூரத்துல வர கண்டு சொல்றாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை நம்ம கொன்றுவோம். ஆனா அவனை காப்பாற்றுவதற்கு, அவர்களுடைய கைக்கு தப்பு வைக்கிறதற்கு ரூபன் ஒரு முயற்சியை எடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, அவனை குழியில போட்டுடலாம் பாடி அப்படின்றான். அவனை தப்பு வைக்கிறதுக்கு அவனுடைய சகோதரன் நினைச்சது உண்மைதான். ஆனா எல்லா சகோதரர்களையும் எதிர்த்து அவனால தம்பியை காப்பாற்ற முடியல. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மறக்க பண்ணின முதல் வருத்தம், தன்னை காப்பாற்றுவதற்கு ஒருத்தர் கூட இல்லை அப்படின்ற அந்த வருத்தம். இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த வருத்தம் உங்களுடைய இருதயத்துல இருக்கலாம். பாஸ்டர், இவங்க நினைச்சிருந்தா என்ன அந்த இடத்துல இருந்து தூக்கி விட்டுருக்கலாம், இவங்க நினைச்சிருந்தா அந்த இடத்துல என்ன காப்பாத்தி விட்டுருக்கலாம், நான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிருக்க மாட்டேன், என் பிள்ளைய தூக்கி விட்டுருக்கலாம், என் மகனை என் மகளை தூக்கி விட்டுருக்கலாம். ஆனா திராணி இருந்தும் பலன் இருந்தும் எனக்காக பேசுறதற்கு அங்க யாருமே இல்லை பாஸ்டர். அந்த வருத்தம் உங்களுடைய மனதில் ஆழமாய் பதிந்திருக்கலாம். எனக்காக அன்னைக்கு யாரும் பேசல, இன்னைக்கு இருக்கிற சொந்தக்காரங்க யாருமே பேசல, இன்னைக்கு இருக்கிற நண்பர்கள் யாருமே பேசல. அவங்க நினைச்சிருந்தா அந்த இடத்துல அழகா பேசி இருக்கலாம், ஸ்ட்ராங்கா பேசி இருக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லலாம், அவனை வேணா மிரட்டி விடலாம்ப்பா, இனி அப்பாட்ட அதெல்லாம் போய் சொல்லாம வேணா நம்ம சொல்லி விட்டுறலாம். நீங்க நினைக்கிற மாதிரி அவனை குழியில எல்லாம் போட முடியாது, அவனை கொல்ல எல்லாம் முடியாது. என்னவா பேசிட்டு இருக்கிறீங்க? கூட பிறந்த சகோதரனை கொல்ல முடியுமாப்பா? கொல்றது நியாயமா? எப்படி? உடனே திறப்புல நின்று அவனை காப்பாத்தி எல்லாரையும் சத்தம் போடுறக்கூடிய உரிமை மூத்த மகன் ரூபனுக்கு இருந்துருச்சு. காப்பாற்ற நினைச்சாரு, ஆனா அவனுக்காக ஸ்ட்ராங்கா பேச முடியல. நம்ம வாழ்க்கையில நிறைய பேரு அதான் உதவி செய்ய வருவாங்க, ஆனா 100% அவங்களால ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. ஒரு லிமிட்டேஷன். சரிப்பா, சரி சார், பாத்துங்க சார், நல்ல தம்பி தான் சார், பாத்துங்க சார். ஆனா அப்படி சொல்ல போகிற அந்த ஆள் கொஞ்சம் கடினமா அப்படியே ரைஸ் பண்ணி, என்ன அவனுக்காக ஜாமீன் நிக்கிறியா, அவனுக்காக நீ நிக்கிறியா, அவன் இல்லைன்னா உன்னை பிடிச்சி போட்டுட்டுமா, அவன் கட்டலன்னா நீ கட்டிடுறியா, அவன் கொடுக்கலன்னா உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. உதவி செய்யலான்னு நினைச்சப்பா, ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சப்பா, ஆனா என்னால இவ்வளோக்கு அதிகமா எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனதனுடைய ஆழத்துல இருந்த வருத்தம், இத்தனை சகோதரங்க என் கூட பிறந்த போதிலும் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தராலும் முடியல, எனக்காக யாராலும் வழக்காட முடியல. அந்த வருத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு மறக்கும்படி செய்து அவனுக்காக வழக்காடி எகிப்திலேயே அவனை பெரிய அதிகாரியாய் மாற்றினார். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, இதே காயம் உன் மனசுக்குள்ள இருக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு யாருமே இல்லையே, எனக்காக பேசுறதற்கு யாருமே இல்லையே, எனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லையே, என்னை காப்பாற்ற யாருமே முன் வரலையே, இத்தனை பேர் எனக்கு இருந்தோம், இத்தனை சொந்தக்காரங்க இருந்தோம், நான் அவங்களுக்கு எத்தனை உதவி செஞ்சேன், நான் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், நான் அவங்களுக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், அவங்க கஷ்டத்துல நான் கூட நின்ன இல்லை, அவங்க கஷ்டத்துல நான் அவங்கள காப்பாத்தின இல்லை.
ஆனா இன்னைக்கு இல்லையே பாஸ்டர். அந்த வருத்தத்தெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் மறக்கும்படி பண்ணுவார். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க யார் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவங்க யார் உனக்காக வக்காலத்துக்கு பேசணும்? அவங்க யார் உனக்காக பேச வேண்டாம். அவங்க யார் உனக்காக ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அவங்க யாரும் உன்னை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டாம். உன்னை அழைத்த கர்த்தர், உங்களை வேறு பிரித்த கர்த்தர், உங்க மகன் ஆராதிக்கிற அந்த தேவன் காப்பாற்றுவதற்கு, பேசுவதற்கு, தப்புவிக்கிறதற்கு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் மறக்க முடியாம இருந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் 37ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 37ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ரெண்டாவது, நான் நம்புறேன், இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில அவன் மறக்க முடியாத இருந்தது என்ன தெரியுமா? தன் சகோதரர்கள் பேசின வார்த்தை, அந்த காயமான அந்த வார்த்தை. ரொம்ப பேசிட்டாங்க, ரொம்ப பேசிட்டாங்க. இவன் ஒரு சொப்பனத்தை பார்த்து தான் அவங்க அர்த்தம் சொன்னான். இந்த மாதிரி, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன்ப்பா, ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்தை பார்த்ததை வச்சு அவனை வார்த்தையினால காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க. நீ அதிகாரம் பண்ணுவியா? நீ துரைத்தனம் பண்ணுவியா? நீ எங்களுக்கு தலைவன் ஆயிருவியா? உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது நாங்க நான் பார்க்க தானே போறோம். சின்ன பையன், நீ சாகு, அப்போ சொப்பனம் நிறைவேறுதான்னு பார்க்கலாம். வார்த்தைகளினால் தன்னை காயப்படுத்தினாங்க. எகிப்துல அவன் இருக்கும்போது, போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது, சிறைச்சாலையிலே இருக்கும்போது திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அவன் பேசின வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நீ என்ன துரைத்தனம் பண்ணுவியோ? நீ ஒன்றும் இல்லாம போவ, நீ நல்லா வந்துடுறது பார்த்துக்கலாம், உன் சொப்பனம் நிறைவேறது பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்தது போலதான் யோசேப்பனுடைய வாழ்க்கையில 15 ஆண்டுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்க. ஆனா மனிதர்கள் பேசின வார்த்தையை உங்களால மறக்க முடியலையா? என் கணவனார் என்ன பேசின வார்த்தையை என்னால மறக்க முடியல பாஸ்டர். என் பிள்ளை என்ன பேசின வார்த்தையை மறக்க முடியல பாஸ்டர். என் மாமியார் என்ன பேசின வார்த்தை மறக்க முடியல, மறக்க முடியல. 10 வருஷமாய் மறக்க முடியல, 5 வருஷமாய் இன்னும் மறக்க முடியல. என் இருதயத்துல திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது. ஒருவேளை அவங்க பேசினது மாதிரியே நீங்களும் உங்க பிள்ளைகளும் மாறி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, யோசேப்பினுடைய தலையின் மேல இருந்த ஆசீர்வாதம் அவங்க வார்த்தையினால காயப்படுத்தினத ஆண்டவர் மறக்கிறதற்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு காயம் ஒன்று இருந்துருச்சு. நான் எதை ரொம்ப நேசிக்கிறேனோ இல்லையோ, ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவன். கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவன். எவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும், எத்தனை கஷ்டத்தின் மத்தியிலையும் ஊழியத்தை மட்டும் எதற்காகவும் விட்டு கொடுத்ததே இல்லை. கண்டினியூவா 7 நாட்கள் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூவா பேசினேன். நேற்றைய தினத்துல கூட ஆராதனையிலே 4 ஆராதனை, முழு ஆராதனையிலும் நான் தான் பேசினேன். தொண்டையில் அவ்வளோ வலி. இன்றைக்கு காலையில ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நான் உங்களுக்கு முன்பாக சொல்றேன், அவ்வளவு வலியின் மத்தியிலையும் இந்த ஊழியத்தை நான் ரொம்ப கனம் பண்ணி, இல்ல கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்ல முழு இருதயத்தோட இந்த ஊழியம் செய்கிறேன். ஆனா ஒரு நாள் ஒருத்தர் வந்து என்னை பார்த்து, எனக்கு என்னுடைய கீழே கொஞ்ச நாள் ஊழியம் செய்த ஒரு நபர் தான் வந்து என்னை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சரி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க. அவர் என் மேல நிறைய குற்றத்தை சுமத்திட்டே இருந்தாரு, நிறைய குற்றத்தை சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப அவரை பார்த்து ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டேன், பிரதர், நீங்க நிறைய குற்றம் சொல்றீங்க,
இத்தனை வருடம் என் கூட இருந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த கூட நீங்க என்னிடத்துல இருந்து கத்துக்கலையா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆமா ஆமா நல்லா கத்துக்கிட்டேன். எப்படி ஒருத்தன் ஊழியம் செய்யக்கூடாதுன்றத உங்க மூலமா நான் கத்துக்கிட்டேன். நான் ஊழியத்துக்கு போறேன், ஆனா உங்களை மாதிரி ஒரு ஊழியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்றத உங்கள்கிட்ட படிச்சுட்டேன். எனக்கு எது வருத்தமா இருந்துச்சோ இல்லையோ, இந்த வார்த்தை என்ன ரொம்ப வருத்தப்படுத்திச்சு. ஊழியத்துல ஒரு பிசுறு கூட வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்னொன்னா பார்த்து பார்த்து கவனமாய் செய்கிறவன். ரொம்ப உடைஞ்சிட்டேன், நொந்துட்டேன். என்னால அந்த வார்த்தையை ஒரு சில மாதங்கள் மறக்கவே முடியல. எங்க போனாலும் பலிபீடத்துல அந்த வார்த்தை வந்துடும். சே, இப்படி சொல்லிட்டாரு, உங்ககிட்ட ஒரு நல்ல காரியமும் படிக்கல, உங்ககிட்ட படிச்சது ஃபுல்லா கெட்ட காரியம் படிச்சேன்னு சொல்லிட்டாரு, கெட்ட காரியம் படிச்சேன்னு சொல்லிட்டாரு. திடீரென்று ஒரு நாள் ஒரு ஊழியர் கூடுகைக்கு பேசும்படியாக அழைப்பு வந்துருச்சு. நான் போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஊழியக்காரர் கூடுகைக்கு அதில் தான் பேசுறேன். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அந்த ஊழியர் கூடுகையில் இருக்கிறாங்க. நானும் சின்ன வயது, மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம உபதேசம் சொல்லிடலாம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லலாம், ஆனா ஊழியக்காரங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்றது? எனக்கு ஒரே பதட்டம். பலிபீடத்தில் போய் நின்றேன். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஊழியர் கூடுகையில வந்திருந்த எல்லா ஊழியர்களும் என் கூட சேர்ந்து ஆள ஆரம்பிச்சாங்க. அந்த ஊழியர் கூடுகை மிகப்பெரிய வெற்றியாய் நடந்துச்சு. அந்த ஊழியர் கூடுகையை விட்டு வெளியில வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வருது. எப்பா, இப்போ உனக்கு திருப்தியா? இப்போ உனக்கு திருப்தியா? ஊழியத்துல ஒன்னிடத்திலிருந்து நல்லது ஒன்னையுமே கத்துக்கல அப்படின்னு ஒருத்தர் உங்க மனசை வருத்தப்படுத்தினாரு. இத்தனாயிரம் ஊழியர்களுக்கு ஒன்ன நான் வல்லமையா பயன்படுத்தினேன். அத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க. இப்போ உனக்கு திருப்தியான்னு கேட்டாரு. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொன்னேன், மறந்துடுற ஆண்டவரே, இல்ல உண்மைதான்ப்பா, உண்மைதான்ப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க. அன்றைக்கு என் வருத்தத்தை ஆண்டவர் மறக்கும்படி பண்ணினார். திரும்ப அந்த கவலை, அதை நினைக்கும் போது இருக்கிற வருத்தம் ஞாபகம் தான் இருக்கே தவிர, ஆனா அந்த வருத்தம் எனக்கு இல்லவே இல்லைங்க. வருத்தம் இல்லவே இல்லை. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மனிதர்கள் காயப்படுத்தின அந்த வார்த்தையை ஆண்டவர் மறக்கும்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்குறீங்க? முழங்கால் படியிட முடியுமா உங்களால? எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசின ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் வருத்தங்கள் யாவையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். சோ யோசேப்பினுடைய தலையின் மேல இருந்த ஆசீர்வாதம், அவன் வருத்தம் எல்லாத்தையும் கர்த்தர் மறக்க பண்ணிருக்கு ஒரு நாள் வந்துருச்சு. கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க சத்தம், ஆண்டவரே என் மனசுல இருக்கிற வருத்தம் மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கடந்ததை நினைச்சு நான் இனி கலங்க மாட்டேன். நான் மறந்துடும் அப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை இந்த ஆசீர்வாதத்தை என் தலை மேல நீங்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.